ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. ஓம் சோம் சரணவாய நமக. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாஜத்தின் சிவகுரு அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 ஜூன் மாதம் 14ஆம் நாள். மேஷம். குடும்பத்தில் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் ஆரம்பமாகும். குடும்பத்தில் அதிகாரப்போக்கு, கண்டிப்பு போன்றவற்றை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தினர் மகிழ்ச்சியுடன் பேசி மகிழ்ந்து காலத்தை கழிப்பீர்கள். வசதி வாய்ப்புகள் கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வீட்டிற்கு ஆடம்பரமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடித்து வெற்றி காண்பதால் மன மகிழ்ச்சியாக இருக்கும். ரிஷபம். வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். உங்களுடைய நிர்வாகத்திறமை அதில் வெளிப்படும். சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். உங்கள் முயற்சியால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சுய சிந்தனை அதிகரிக்கும். மனதில் ஒரு தெளிவு பிறக்கும். ஆகவே எடுத்த காரியங்களில் தெளிவாக குழப்பமில்லாது செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள். சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கிறது. சகோதர பலம் அதிகரிக்கும். மாற்றங்கள் ஒன்றை மாறாத போல் மாற்றங்களால் என்ற மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் பேச்சில் உள்ள அனுபவம் முதிர்ச்சியும் தென்படும். அதனால் எல்லோரும் உங்களோட பேச்சினால் கவரப்படுவார்கள். அதுவும் குறிப்பாக பெண்கள் உங்கள் பேச்சினால் கவர்ந்து இழுக்கப்படுவார்கள். பேச்சு காரியத்தினாலே எல்லாரையும் சாதிக்க வைப்பீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். வெற்றி மேல் வெற்றி வந்து குமியும். அரசு விஷயங்களில் அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு பணங்கள் கிடைக்கும். அரசு வழி உதவிகள் கேட்ட இடத்தில் கேட்டபடி கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். வெற்றி மேல் வந்து வெற்றி குமியும். தேவையற்ற பேச்சினை மட்டும் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னால் அதனால் சில பிரச்சனைகளை வர சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக சொல்லிக் கொண்டிருந்த காரியங்களை செய்து முடித்து வெற்றியும் காணப்போகிறீர்கள். ஆகவே மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். எதிர்பாராத தனவரவுகள் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வந்து சேரும். குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுகள் தவிர்த்தாலே குடும்ப பிரச்சனைகளை சமாளித்து விடலாம். தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். வெற்றி மேல் வெற்றி வந்து புரியும். மாற்றங்கள் செய்து வெற்றிகளை காண்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் வெற்றிக்கு வித்தாக அமையும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. தொழிலில் துணிச்சலாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை காணப்போகிறீர்கள். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்மம். தேவையற்ற சிந்தனைகள் தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. பணம் விரயமாக கூடுவதால் சுப விரயங்களாக செய்து கொள்வது நல்லது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். அரசு வழியில் அரசு உதவிகள் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். ஆகவே இன்று அரசு காரியங்களில் தைரியமாக செயல்படலாம். நண்பர்களால் வெற்றி உண்டாகும். அவர்களால் அனுகூலங்கள் ஆதாயம் உண்டாகும். கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வீர்கள்.
தொழிலில் உங்களை அடையாளப்படுத்தும் அளவுக்கு நல்ல ஒரு வரலாற்று சாதனையை படித்து உங்களை முன்னிறுத்திக் கொள்வீர்கள். பெண்களால் சில பிரச்சனைகள் வரும் என்பதால் அவரோட கவனம் கண்ணியமாக பழங்கள். குழந்தைகளுக்காக சிறிது அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி, அதிகாரிகள் ஆதரவால் என்று செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுவீர்கள். கேட்ட சலுகைகள் கிடைக்கும், கேட்ட உதவிகள் கிடைக்கும். ஆகவே வேலை செய்வது எளிதாகும். வேலை செய்வது எளிதாகும் போது மனம் ஒன்று செயல்பட்டு செய்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகளாக குவிப்பீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தந்தை தாய் வழி உறவினர்களால் ஆதரவு உண்டாகும். பெரியோர்கள் ஆசி உண்டு, பெரியோர்கள் ஆதரவு உண்டு. அதிகாரிகள் மாற்றம் மனம் வருதலை கொடுக்கும். அரசு விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். பொருளாதார நிலை மேம்படும். முதலீடுகள், வருமானங்கள் அதிகரித்த முதலீடுகளில் பெருக்குவீர்கள். அதனால் பிற்காலத்திற்காக சேமித்து வைப்பீர்கள். மொத்தத்தில் பணப்புழக்கமும் மன மகிழ்ச்சியும் உள்ள நாள் இந்த நாள். துலாம், என்று எந்த காரியம் செய்தாலும் தடை தாமதங்கள் ஏற்படும். ஆகவே புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகளை எடுத்து கையை சுட்டுக்கொள்ள வேண்டாம். வழக்கமாக செய்யும் காரியங்கள் மட்டும் செய்தால் போதும். அரசு விஷயங்களிலும் பிரச்சனைகள் இருப்பதால் அதை இன்று தவிர்க்கவும். மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். தொழிலில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பெண் ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள், அல்லது பெண் அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் இருக்கிறீர்கள். உறவினர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் போட்டிகள் ஏற்படும். ஆகவே உறவினர்களுக்கு கவனமாக பறந்து கொள்ளுங்கள். ஒருத்தர் செய்தால் இன்னொருத்தர் செய்யலைங்கன்னு போட்டியில் உங்களை பர்ஸை இழக்க வைப்பாங்க. அதனால் பார்த்து செலவு பண்ணுங்கள். மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. விருச்சிகம், சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரம் வணிகம் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப்போகிறீர்கள். வியாபாரத்தில் உங்கள் நிர்வாகத்திறமை வெளிப்படும். புதிய பொருட்கள், புதிய கிளைகள் தொடங்குவதை பற்றிய ஆலோசனைகள் ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பொருளாதார நிலை நன்றாக மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பெண்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். தனுசு, இன்று என்னதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் முயற்சிகள் செய்தாலும் வீண் பழி விமர்சனங்களை தவிர்க்க இயலாது. புதிய மாற்றங்களை செய்து தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நடப்பீர்கள். ஆனால் உங்களை பின்னுக்கிழப்பது போல் விமர்சனங்கள் வந்து சேரும். அதை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் உங்கள் கடமையில் கண்ணாயனாக இருங்கள். இன்று உங்களுக்கு விமர்சனங்கள் செய்பவர்கள் நாளை உங்களை தலைக்கு தலை பாராட்டுவார்கள். ஆகவே அதை உங்களுடைய மனம் சரி என்று சொல்வதை இன்று செய்து கொண்டே இருங்கள். அரசு உதவிகள் கிடைக்கும். தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள். எதிர்பாராத பணவரவு உண்டாகும். இன்சூரன்ஸு, பங்குச்சந்தை, லாட்டரி போன்ற எதிர்பாராத திடீர் பணவரவுகள் உங்களை குறித்து மகிழ்ச்சியை ஆழ்த்தும். மகரம், நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரத்தில், வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இளம் வயது ஆண்களாக பெண்களாக இருந்தால் காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி போய் ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அரசு விஷயத்தில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். சில மாற்றங்கள் குழந்தைகளிடத்திலிருந்து தென்படுவதால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். நண்பர்களால் வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். வாழ்க்கை துணை வகையில் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். அவர்கள் சைடிலிருந்து ஏதாவது ஒரு திடீர் பணவரவு அல்லது சொத்து பங்கு பிரித்து கொடுப்பது, வைக்கிறது, அது மாதிரி உள்ள பணவரவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கும்பம், உங்கள் திறமைக்கு மதிப்பு மரியாதையும் கூடும் நாள். சில மாற்றங்களை செய்து உங்கள் திறமையுடன் செயல்பட்டு தொழிலில் வெற்றி காண்பதால் எல்லோரும் உங்களை அரவணைப்பதோடு ஆதரவும் தருவார்கள். உறவினர்களால் சில சங்கடங்கள் வந்து சேரும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வண்டி வாகன வசதிகள் மாற்றம் கூடும். வண்டி வாகனங்களை மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வசதி வாய்ப்புகள் கூடும். தாய் வழி உறவு ஆதரவு நன்றாக இருக்கிறது. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் மாற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேர் இருக்கும் தொழிலை விட்டு சுயதொழிலை ஆரம்பிப்பார்கள். அல்லது
இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு போய் தொழில் செய்வார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. மீனம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை துரிதமாகவும் துணிச்சலாகவும் செய்து முடிப்பீர்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். அரசு விஷயத்தில் கேட்ட உதவிகள் கிடைக்கும். அரசு பணங்கள் கிடைக்கும். அரசு வழி நலத்திட்டங்கள் உங்களுக்கு பயன்படுவதாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பெண்கள், அதுவும் பெண் குழந்தைகளின் விருப்பத்தை நீங்கள் மிகவும் நிறைவேற்றி அவர்களை மகிழ்விப்பீர்கள். பூர்வீகத்திலிருந்து வரக்கூடிய பணம் ஏதாவது வர வேண்டியிருந்தால் அதெல்லாம் இப்போ வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறது. சகோதர பலம் நன்றாக இருக்கிறது. சகோதர பலம் கூடும். தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு தொழிலில் வெற்றி பெறப் போகிறீர்கள். மொத்தத்தில் குடும்பத்திலும் தொழிலிலும் வெற்றிகளை குவிக்கும் நாளாக இந்த நாள் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசா ஜோதிடத்தின் சுகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரணபாய நமக.